கீதம் பாடி இயேசு மன்னவனை போற்றி உன்னையுமை துதிக்க அடியானும் உம்மை துதிப்பேன் உன்னையுமை துதிக்க அடியானும் உம்மை துதிப்பேன் பரிசுத்த வாக்கை சங்கம் எங்கள் பாத்திரரின் துணையே பரிசுத்த வாக்கை சங்கம் எங்கள் பாத்திரரின் துணையே பாடியுமை துதிக்க அடியானும் உம்மை துதிப்பேன் பாடியுமை துதிக்க அடியானும் உம்மை துதிப்பேன் மூப்பர்கள் சுற்றி நின்றேன் எங்கள் மன்னவனே சுமையே மூப்பர்கள் சுற்றி நின்றேன் எங்கள் மன்னவனே சுமையே ஆத்தரித்து துதிக்க அடியானும் உம்மை துதிப்பேன் ஆத்தரித்து துதிக்க அடியானும் உம்மை துதிப்பேன் ஆயிரம் நாம் இருந்தால் நான் பாடியே ஸ்தோத்தரிப்பேன் ஆயிரம் நாம் இருந்தால் நான் பாடியே ஸ்தோத்தரிப்பேன் ஆவியினால் நிறைந்து எந்த மன்னரிடம் சொல்லுவேன் ஆவியினால் நிறைந்து எந்த மன்னரிடம் சொல்லுவேன் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே இயேசு சுவாமிக்கு ஸ்தோத்திரமே தோஷியனை ரட்சித்த பரிசுத்தனுக்கு ஸ்தோத்திரமே தோஷியனை ரட்சித்த பரிசுத்தனுக்கு ஸ்தோத்திரமே அல்லேலூயா எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல் பாடும் 281வது பாடல் தேவ கிருபை என்று உள்ளது 281வது பாடல் தேவ கிருபை என்று உள்ளது அவர் கிருபை என்று உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாதரிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றாதரிப்போம் இருக்கப்பட்டும் அடிக்கடி உலகம் அடித்து பார்ப்போம்
அளவற்றவருடைய மகிமை விளங்கப்பட்டதுக்காக யெகோவாவின் கர்த்தருடைய சமூகத்திலே முகத்தை நான் நோக்கி பார்ப்போம். நாம் ஆராதிக்கிற தேவன் மகா பெரிய தேவன், ஆராதிக்கிற தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன்
மகிமையும் வல்லமையும் உள்ள தேவன், நம் ஆராய்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், நம் ஆராய்கிற தேவன் நம்முடைய மத்தியில் எழுந்தள்ளி இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களா வருவோமா? அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ராஜாவே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், தூயாதி தூயவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். இந்த அருமையான கால வேளையிலே ஓ ஜோதிமயமான தேவன், மகா பரிசுத்தமுள்ள தேவன் நம்முடைய மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். 7 பல்வெட்டு விளக்குகள் மத்தியில் நிலையின்றி தைத்தவராய் உலாவிக் கொண்டிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய மத்தியில் கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்தை அர்ப்பணிப்போம், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம், அவருடைய கிருபைகளை பெற்றுக் கொள்வோம், நல்லதை சோதரிப்போம், அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வோம், இழந்து வந்த கிருபைகளை சோதரிப்போம். ஆமென். காலைதோறும் தேவனுடைய கிருபை புதியதாக இருக்கிறது. அந்த புதிய கிருபை இந்த காலவெளியில் நாம் பெற்றுக்கொண்டு தெய்வீக பிள்ளையோடு நாம் போவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிள்ளை வாய் திறந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இதனால் காலவெளியில் ஒரு விசேஷமான ஒரு விடுதலை பெற்றவர்களா, தெய்வீக சந்தோஷத்தை பெற்றவர்களா, தெய்வீக ஆரோக்கியத்தை பெற்றவர்களா, தெய்வீக கிருபை சோதரித்தவர்களா கடந்து போக ஆண்டவர் உதவி செய்வாராக. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், 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 பெரியவர். ஓடவாடவா ஷமா, நீரவாடவா ஷம்தாலா, நீரவாடவா ஷபரவா, நீக்கம்பாலவா ஷமா, நீரவாடவா ஜஜஜல்லா, நீரவாடவா ஜஜஜஸ்யா. ஓ தேவ கிருபை, 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 தேவ கிருபை. ஓ தேவ வல்லமை, 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 வல்லமை. ஓ தேவ அபிஷேகம், தேவ அக்கினி, ஓ தேவ மகிமை. ஆமென், ஆமென், ஆமென். உலராமலரா ரிகமலரா நிரகலவசியா ரிகமலரா. ஓ தேவ சரீரம் முழுவதும் ராஜ்யத்தை இறங்கட்டும். ஆவியானவர் சரீரம் தேவ அபிஷேகத்தால் நிரப்பப்படுவதாக, அந்த வார்த்தையின் கிரியை உடைக்கப்படுவதாக, விளைச்சலின் ஆவியை உடைக்கப்படுவதாக. யாரும் கவனமாக இருக்க வேண்டாம். நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தை தரிசிப்போம். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய மத்தியில் பெரியவராக எழுந்தருளியிருக்கிறார், நம்முடைய மத்தியில் நல்லவராக எழுந்தருளியிருக்கிறார். நம்மை காண்கிற தேவன், நம்முடைய வனாந்தரத்தை காண்கிற தேவன், நம்முடைய வேதனையை அறிகிற தேவன், நம்முடைய பிரச்சனையை அறிகிற தேவன், நம்முடைய மத்தியிலே பெரியவராக இருக்கிறார். கண்மை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினி, உடைய அக்கினி, உடைய அக்கினி இறங்கி வரும். ஒரு இடத்தில் வந்து நல்லது கலந்துக்கிறோம். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அக்கினி. உடனே ரிகமலரா, உடனே நீரகலவா ஷமா, நீரகமலரா, ரிகலச்சலரா, ரிகமலமௌதரா, ரிகலச்சலரா, நீலாடரச்சலரா. ஆமென், ஆமென். அக்கினி, 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 அக்கினி. உடமா. ஆமென், 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 ஆமென். வல்லமை, 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 வல்லமை. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. அப்பா, 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 உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். உடாராமலா ஷபா. ஹல்லேலூயா.
ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஆசீர்வதிப்போம். உங்களுக்கு ஆசீர்வதிக்க சமத்திலே எப்படி ஜெபிக்கலாம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லா கண்களை மூடி பயபக்தியோடு கூட கர்த்தர் சமத்திலே காணப்படுவோம். இயேசுவே இயேசுவே ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே oh hallelujah. Stotram 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 stotram. ஆமென். கிருபை இயேசுவே உமது கிருபை. ஆமென். அப்படி உட்கார்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 1 முதல் 27ஆம் வசனம் வரை உள்ள வாக்கியங்களை மாறி மாறி வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 1 முதல் 27ஆம் வசனம் வரை வாக்கியங்கள். சங்கீதம் 37 தாவீதின் சங்கீதம். பொல்லாதவனை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவன் மேல் பொறாமை கொள்ளாதே. அப்படி எழும்புவான். அவர்கள் பிள்ளை போல் வாசி எழும்பு எழும்பு வாசிங்க. 2ஆம் வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்து குடியிருந்த சத்தியத்தை மேய்ந்து கொள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவனை காரியத்துக்கு வாய்க்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேல் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. பொல்லாதவர்கள் அர்ப்பண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து நகைக்கிறார், அவருடைய நாள் வருகிறது என்று காண்கிறார். ஆனாலும் அவர்கள் பட்டயம் அவர்களுடைய இருதயத்துள் உருவிப்போம், அவர்கள் வில்லுகள் முறியும். துன்மார்க்கருடைய புயங்கள் முறையும், நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்சகாலத்திலே திருப்தி அடைவார்கள். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் ஒருங்கிவிடும், அவருடைய வழிகளிலே அவர் பிரியமாயிருக்கிறார். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதில் மாறியேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிந்ததை நான் காணவில்லை. சேர்ந்து வாசிப்போம். தீமை விட்டு விலகி நன்மை செய், என்னென்னைக்கு நிலைத்திருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஆண்டவர் நன்மைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளை தேவன் இலவசமாக நமக்கு தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த மாதங்கள் முழுவதும் தேவனுடைய கரம் நமக்கு அனுகூலமாய் நம்ம வழிநடத்தியபடியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த புதிய மாதம் புதிய நாளை கர்த்தரை ஆளாக்கி கிருபை தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கூடிய ஒவ்வொரு ஆசீர்வதித்து பலப்படுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பல இடங்களில் இந்த நேரத்தில் ஆறு நடந்து கொண்டிருக்க ஆராதனை ஆசீர்வாதத்தை ஸ்தோத்திரிப்போம்.
பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம், குமாரனாகிய இயேசுவை ஸ்தோத்திரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம், தேவரீக நம்மை தகுதிப்படுத்துவதை ஸ்தோத்திரிப்போம். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மனவரியோமக்கே. ஓய்வின்றி பாடி துதிக்க மாபெரும் மனவரியோமக்கே. ஸ்தோத்திரமே சுனாதா இந்த வேளையிலும் கூட ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவர் மயப்படுத்தக்கூடியதான பலனை கிருபை ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய ஒரு அலையா சொல்லுவோம், இன்னொரு அலையா சொல்லுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. இந்த 37ஆம் சங்கீதத்தை பாடியதால் சங்கீதக்காரருடைய வாழ்க்கையிலே 22 முதல் சில வசனங்களை படிக்கும் போது அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள், அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அறுப்புண்டு போவார்கள். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவருடைய வழியிலே அவர் பிரியமாய் இருக்கிறார் என்று அந்த வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். அருமையான தேவனுடைய நம்முடைய நடைகளை கர்த்தர் எப்போது சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய நடைகள் கர்த்தருக்கு முன்பாக இதோ பிரியமா இருந்தால் அது உறுதிப்படும் என்று வேதத்தில் நாம் படிக்கிறோம். அந்த நல்ல மனுஷனுடைய நடைக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்போ கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முதல் 1-2 வசனங்களை ஒரு வாசிக்க கேட்போம். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். பாருங்க, பொல்லாதவர்களை குறித்து நம்ம என்ன ஆகக்கூடாதுன்னு சொல்கிறார். எரிச்சல் அடையக்கூடாது, நியாயக்கேடு செய்கிற மேல் நாம் பொறாமை கொள்ளக்கூடாது. அப்போ தேவன் எப்போதுமே பொல்லாதவர்களை குறித்த ஒரு நோக்கம், ஒரு விசேஷமா தனிப்பட்ட நிலையை வைத்திருக்கிறார். பொல்லாதவர்களை கர்த்தர் இப்போ கவனித்துக் கொண்டிருக்கிறார். பொல்லாதவர்களுக்கு எதிராக எழுப்பும் போது அவர்கள் மேல் நாம் பொறாமை கொள்ள எரிச்சல் கொள்ள கூடாது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்போதுமே இதோ கர்த்தரை மட்டும் சார்ந்து கர்த்தருடைய முகத்தையே நாம் இதோ நம்பி இருக்க வேண்டும். கர்த்தரின் வாழ்க்கை நன்மை செய்வார். பாருங்க, அந்த 23ஆம் வசனம் விதமா சொல்கிறது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவர்கள் கர்த்தருடைய அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்ப நாம் இந்த உலகத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்போதும் செம்மையா இருக்க வேண்டும், ஒரு நீதிமானுடைய இருதயமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் விழுந்தாலும் கூட கர்த்தர் என்ன செய்யல, தள்ளுகிற தேவன் வசனம் வாசிக்கும் போது அவர் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் தாங்குகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நம்ம ஆராய்கிற தேவன், நம்மை தாங்குகிற தேவன். கடந்த இதோ 9 மாதமாக நம்மை தேவன் தாங்கினார், நடத்தினார், பாதுகாத்தார், அற்புதமாக நம்மை பராமரித்தார். வியாதிகள், விலைகள், பல நெருக்கங்கள் வாழ்க்கை வந்தது, எல்லாவற்றையும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். இந்த தேவனை நாம் இவ்வளவு தூரம் ஆண்டு நன்றி சொல்ல வேண்டும். கீழ் வசனம் படிக்கும் போது, இதற்கு நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதில் உள்ள நானே, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதை நான்
காணவில்லை. அவர் நீதிமான்களும் துன்மார்க்கும் உள்ள வித்தியாசத்தை 37ஆம் சங்கீதத்தில் தெளிவாக படிக்கிறோம். வீட்டில் போய் திரும்ப நீங்கள் படித்து துன்மார்க்கருக்கு தேவன் வைத்திருக்கூடிய பங்கு என்ன, நீதிமானுக்கு தேவன் வைத்திருக்கூடிய பங்கு என்ன என்பதை சற்று நாம் ஆழமாக தியானித்து பார்ப்போம். அது நமக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கு. கடைசியா படிக்கும் போது தீமையை விட்டு விலகி நன்மை செய் நிலைத்திருப்பார். தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்க்கிறது தீமை அல்ல, நன்மை எதிர்பார்க்கிறார். வார்த்தை, பேச்சு, நடக்கை, பார்வை, சிந்தை, நம்முடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் மற்றொரு நன்மையே செய்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் இந்த இதோ காயினோடு சொல்வது, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ. ஒரு அல்லேலூயா சொல்வோம். நாம் எப்போது நன்மை செய்வோம் என்று விரும்புகிறார். நாம் நன்மை செய்வோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவர் நன்மையான காரியம் செய்தால் யாராவது சாட்சிக்குன்னா சாட்சி சொல்லலாம். சாட்சி யாரா இருக்கீங்களா? இருந்தால் நீங்கள் சொல்லலாம். பிள்ளை வாசல் சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா இயேசு என் நண்பன், அவரை போல மாறினதே அவரின் சூப்பர் ஃப்ரெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா இயேசு என் நண்பன், அவரை போல மாறினதே அவரின் சூப்பர் ஃப்ரெண்ட். வீட்டிலும் நகரிலும் என்னோடு பேசியிருப்பதா அவரின் சூப்பர் ஃப்ரெண்ட். வீட்டிலும் நகரிலும் என்னோடு பேசியிருப்பதா அவரின் சூப்பர் ஃப்ரெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா இயேசு என் நண்பன், அவரை போல் நான் மாறினேன் அவரின் சூப்பர் ஃப்ரெண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தெரியுமா இயேசு என் நண்பன், அவரை போல் நான் மாறினேன் அவரின் சூப்பர் ஃப்ரெண்ட். செவிகொடும் என் ஞானத்தை தாரும். பாவத்தின் சம்பளமான தேவனுடைய கிருபை வருமானமுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அவர் பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனது வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கர்த்தருக்காக ஒருவனும் காத்திருந்து அவர் உணவை சாப்பிடும் கூடுதலை பயங்கரமான புயலும் நேர சீற்றும் மனிதத்தை கேட்டு காவலை கண்ணில் மேடைகளை விட்டு பட்டிய பயன்படுத்தி அநேக விதைகளும் பயிர்கள் சமூகத்தில் எதிர்நீக்கம் கொடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் பட்டைகளை நிர்மூலமாக்கி அவர்கள் பெயர் அவர்களுடைய கூட ஒழிந்து போயிற்று. கர்த்தரை எதிர்த்து விருப்ப தன்மை சின்ன சாட்சியாக தீர்ப்பு காய்க்கப்படினர். அவர் பூஜைக்குள்ளே நீதியை நினைத்து சகல ஜனங்களுக்கு செவ்வையாக நீதி செய்வார். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவர்கள் எனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயத்தையும் கொடுக்கப்படும். கிருபையும் சமாதானமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே கொண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ದೇವರ ಎಲ್ಲವೂ ಬಲನು ಅಪಜಾರತೆ ಅನುರಮಣ ತುಣಿಮನವರಾಗಿ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವನೇ ನಡು ಸಮಯದಲ್ಲಿ ಸಂಗಿದುಕೊಂಡರು. ஐந்து கொண்டறிந்து போய் பெருகின பரவதமாக நான் நம்பப்படும். ஒரு நதி உண்டாக தேவனுடைய நரது உன்னதமான வாசம் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிக்கும். தேவனரின் நடுவில் இருக்கிற அதிகாரியிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். எலியாவின் பலிபீடத்தில்
தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியில் அளவற்றதானவருடைய மகிமை விளங்கப்பட்டதற்காக கொடுக்கப்பட்ட அருமையான காணிக்கைகளை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிக்கத்தக்கதாக தேவ சமூகத்திலே நம்மை ஒன்று கூட அர்ப்பணித்தவர்களாய் ஒரு முகமாக நான் ஜெபிக்கலாம். ஹalleluya 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 விதாரவா ஷபலவாதரா திகம்பரவாலா ரிவிலவோ டார்வி கவரவலவோ ஷபபபப எல்லாருடைய கரங்களை அடித்தாண்டமாய் விடுத்தோம். இந்த நாளை தேவன் நமக்கு இலவசமாய் தந்திருக்கிறபடியா, இந்த நாளை தேவன் ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறபடியா எல்லாரும் தேவனுக்கு நன்றி உள்ள இதயத்தோடு ஸ்தோத்திர பலி ஏறெடுப்போம். ஆமென். நன்றி பலி ஏறெடுப்போம். ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ள தேவன். ஹalleluya. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வாதமான இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நாங்கள் ஒருமித்து நாங்கள் துதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான கிருபையை தேவன் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் ஒரு சமூகத்திலே விடுதலையோடுமே ஆராதிக்க இந்த பெரிய தயவை நாங்கள் திரிக்கிறோம். கர்த்தாவுடைய சொந்த வசந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. தேவனுடைய கிருபை பிள்ளைகளை இன்னும் சூழ்ந்து கொள்ளட்டும். கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம். தசமமான முதற்பலன்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொன்றும் அளவற்ற பிரசன்ன இறங்கி பிள்ளைடைய தொழில், பிள்ளைடைய குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, பிள்ளையுடைய படிப்பு, வருங்கால பிள்ளைகளுடைய வருங்கால ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தருடைய பிரசன்னம் கொடுக்க ஜெபிக்கிறோம். கூடிய அந்த யாவரோட தேவ சமம் கொடுக்கட்டும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரோட இடைவெளியாக எல்லா தடைகளையும் நீக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவரோடு நீங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே உட்கார்வோம். இந்த கால வேளையில பலவிதமான சிரமங்கள், பல கஷ்டங்கள் மத்தியிலும் கூட நீங்கள் இவ்வளவு உற்சாகமாய் ஓடோடி நீங்கள் வந்ததுக்கு என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த லாக்டவுன் தீர்கிறது வரையில் நமக்கு இந்த மாதம் தொடர்ந்து திங்கட்கிழமை தான் காலையில் ஆராதனை வைக்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு நாள் வைக்கலாம்னாலும் சரி, எல்லாரும் வர முடியாத சூழ்நிலை ஆகையினாலே சிரமத்தை பாராதபடி திங்கட்கிழமை உள்ளதான இந்த ஆராதனைக்கு காலையிலே நீங்கள் சற்று கஷ்டத்தோடு வந்துவிடுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அதோடு வியாழக்கிழமை பகல் நமக்கு இங்கே இருக்கிறதான 10 மணிக்கு சரியாக தொடங்கி 12:15 முன்பதாக முடிந்து விடுகிறது உபவாச ஜெபம். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வாருங்க. இடை நாட்களே உங்களுக்கு ஏதாவது விளையணும், பிரச்சனை ஏதாவது கஷ்டமானால் உடனே ஒரு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு நாங்கள் இதோ ஃபோன்லேயே ஜெபிக்க முடியும், ஆலோசனை கேட்க முடியும். உங்களுக்கு நன்மையாக பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் இப்போது திடீரென்று உங்களுக்கு இந்த மாதம் மிஷனரி காணிக்கை அறிவிப்பு கொடுத்தேன். சிலர் கொண்டு வைத்திருக்கீங்க, அனைவரும் வைக்க முடியலை. முடிந்த அளவுக்கு வருகிற வியாழன் அல்லது வருகிறதான திங்கள் அதில் இடைப்பட்ட நாட்கள் உங்களுக்கு வசதி போல கொடுக்கலாம். அது சேர்த்து நாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கொடுக்க. கடந்த மாதத்தில் இந்த காணிக்கை எடுக்கல, இந்த மாதத்தில் எடுக்க வேண்டும் என்ற ஆவியில் ஒரு உந்துதலாக இருந்தது. இந்த மிஷனரிகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிப்போம். நாம் கொடுத்து தாங்கும் போது அது மிகுந்த நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கஷ்டத்தை தான் செய்கிறோம், ஆனால் அதனுடைய பிரதிபலம் கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே உம்பசனம். கரங்களை Wow.
Praise the Lord, praise the Lord. வாசிப்போம் சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எங்களை நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த கால வேளையில் நீர் தருகிற உடைய வார்த்தைக்காக நன்றி. நீர் எங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் என்பதை எங்கள் வேதவசனங்கள் அறிகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தும். ஆவியானவருடன் எங்களோடு இடைவிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த 37ஆம் சங்கீதத்துடைய 4-5 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே அநேக காரியங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு 3 காரியத்தை அந்த இடத்தில் நாம் படிக்க முடியும். நாம் கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டுமா? 2வது நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டுமா? 3வது நம்முடைய நம்பிக்கை கர்த்தரிலே வைக்க வேண்டும். 3 காரியத்தை தெளிவாக அருமையான சங்கீதக்காரர் இந்த இடத்திலே சுட்டி காண்பிக்கிறார். முதலாவது, நம்முடைய இருதயம் கர்த்தரோடு எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். தேவன் நம்மளுக்கு எதிர்பார்க்க என் பிள்ளைகள் இப்போ சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். அப்படி இருக்கிற ரொம்ப கஷ்டம் தானே? அல்லேலூயா. நெருக்கம் வரும்போது, உபத்திர வரும்போது நம்ம அறியாத எவ்வளவோ சோர்வு வந்து விடுகிறது, தளர்வு வந்து விடுகிறது, வேதனைகள் வந்து விடுகிறது, பல பாரங்கள், பல நெருக்கங்கள் வந்து விடுகிறது, ஜப காரியத்தில் சோர்வுகள், தளர்வுகள் வந்து விடுகிறது. இந்த நாள் கால வேளையில தேவனுடைய வார்த்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு பலவிதமான தளர்வுகளையும் சோர்வுகளையும் வேதனைகளை கொண்டிருக்கிறானா? பலவிதமான நெருக்க அதிகரிக்கும் போது முறுமுறுப்பான எண்ணம் நமக்கு கடந்து வருகிறதா? கர்த்தர் சொல்கிறேன், மகனே மகளே, நீ என் சமூகத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை கேட்கிற கர்த்தர். நாம் எத்தனையோ காரியங்களுக்கு தவித்திருக்கிறோம். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை நாம் சுதந்திரிக்க முடியல. நாம் பதறக்கூடாது. கர்த்தருடைய சமூகத்துல எப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபத்தை சொல்லும் போது அத்திமரம் துளிர் விடாமல் போனாலோ, வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலோ, ஆட்டு மந்தை மாடுகள் இல்லாதபடி போனாலோ, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா சொல்லுவீங்களா? எந்த சூழ்நிலையிலும், அதோ பக்தன் பாடுகிறார், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே கருணைத்து என்னை நம்பியவர் தந்த மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கல. ஒரு சின்ன பிரச்சனையானாலும் தற்கொலை பண்ண ஓடுறாங்க. ஒரு சின்ன பிரச்சனையானாலும் குடும்பம் மொத்தமா அழிவதற்காக வழியை தேடுகிறார்கள். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. தேவன் மேல் சார்ந்து கொண்டு அவர் நமக்கு தருகிறதான சந்தோஷத்தை மகிழ்ச்சியை சுதந்திரித்து, நீரே என்னுடைய தேவன், நான் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி கர்த்தரை நாம் பாடவும் துதிக்கவும் ஆராதிக்கவும்
வேண்டும். கர்த்தர் பெரிய கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இது உலக மனிதனுக்கு அல்ல, துன்மார்க்கனுக்கு அல்ல, தேவ பிள்ளைகளாகிய அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பெரிய பாக்கியம். அடுத்தபடி அங்கே படிக்கிறோம், பலியை நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய கருத்தில் நம்மை ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பலியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் இதயத்தின் வேண்டலை கர்த்தர் உனக்கு அருளை செய்வார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் நம்முடைய சுய புத்தியை சாயக்கூடாது. நம்முடைய வழியை கர்த்தருக்கு எப்போதும் ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் போகிற பாதை உமக்கு சித்தமா, உமக்கு பிரியமா, நான் போகிற இந்த பாதை போகலாமா, இல்லை நான் போகக்கூடாதா என சொல்லித்தாரும் என்று சொல்லி ஆண்டுடைய சமத்துல நாம் வெளியே கடந்து போகும்போது, நாம் காரியங்களை ஈடுபட போகும்போது, ஒரு புதிய வேலைக்காக கடந்து போகும்போது, அல்ல ஒரு யாத்திரை கடந்து போகும்போது நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இது நீ போகிற இடம் எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். முதல்ல கர்த்தரிடத்தில் தான் நாம் விசாரிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியம் நான் செய்யலாமா, இது நான் பேசுகிற சரிதானா, நான் போகிற பாதை ஒழுங்குதானா, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய ஆலோசனை கேட்க வேண்டும். கர்த்தர் சமுதாயத்தாவை சொல்கிற, ஆண்டவரே ராக்காலத்தில் எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை நான் துதிப்பேன். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. எல்லா காரியத்துக்கும் ஆண்டுடைய சொந்த ஆலோசனை நம்ம கேட்க வேண்டும். அதுதான் சங்கீதம் 32:8 விதமா சொல்லுங்க, வாசித்து பாருங்கள் இந்த வார்த்தை. ஹalleluya, ஹalleluya. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, தேவனுடைய சமத்தினுடைய வழியை ஒப்புவிக்கும் போது கர்த்தர் ஆலோசனை கொடுப்பார். அவர் நம்மோடு பேசுவார். மகனே, நீ இந்த பாதையை போக வேண்டாம், மகளே நீ இந்த பாதையை போக வேண்டாம், நீ இவ்விதமான காரியத்தை செயல்படுத்தென்று ஆவியர் நம்மோடு பேசுவார். அவர் நம்மோடு உணர்த்துவார். அவர் நம்மோடு தம்முடைய கிரியை செயல்படுத்துவார். அல்லேலூயா. சில காரியங்கள் நமக்கு, ஐயோ இந்த காரியம் கிடைக்கவில்லையே, இந்த பாதையில் நான் போக வேண்டி இந்த காரியம் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் பெரிய தடையா இருக்கிறதே நாம் நினைப்போம். அந்த தடை வருகிற சூழ்நிலை நமக்கு ஆசீர்வாதமாய் மாறுமே தவிர தீமையாக மாறுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் சில உபத்திரத்தின் பாதைக்குள்ளே தேவனை கொண்டு சொன்னா ரொம்ப ஆசீர்வாதத்துக்காக வேண்டி, சில நன்மைகளுக்காக வேண்டி ஆண்டவர் சமத்தில் போராடி கொண்டிருப்போம், ஜெபித்து கொண்டிருப்போம். பிள்ளை நோண்டிருங்கம்மா, ஸ்டடி எங்கே பார்த்துட்டு இங்கே கவனிங்க, இங்கே பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நல்ல பிள்ளைங்க. நீங்க வந்தீங்க இவ்வளவு காலங்களில ஒரு நாளைக்கு ரொம்ப மாட்டீங்க, என்ன படப்படா எனக்கு ஓடி வந்தீங்க, ஏசப்பாட்ட முகத்தை தரிசிங்க. நல்ல பிள்ளைங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பாராங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், நல்ல அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. ஓ, சில சோதனைகள், நெருக்கம், வேதனை திடீரென்று தாக்கிவிடும். நான் ஜெபித்தது நான் இந்த காரியத்துக்காக அல்லவா, அப்போ இப்போது வந்திருக்க இந்த சோதனை இப்படி வந்து விட்டது, இந்த விலையின் இப்படி வந்து விட்டது, இந்த நெருக்கம் இப்படி வந்து விட்டது. அந்த விலையினோ பிரச்சனை போராட்டம் தடை போல வருகிறதா, அந்த நான் எதிர்பார்த்த காரியத்துல தேவனுடைய ஒரு திட்டம் இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் உண்டாயிருக்கும், தேவனுடைய பிளான் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிளானுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த சோதனை நெருக்க நமக்கு நன்மைக்கு ஏதுவாக தான் மாறுமே தவிர தீமைக்காக மாறுவதில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு அன்புகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். காட்டிலே ஒரு கூட்டம் யானை கடந்து போகும்போது அந்த நீங்க கவனித்து பாருங்க, சில யானைகள் சிறிய குட்டிகளை அழைத்து போகும்போது முதலாவது இந்த குட்டிகளை ஒரு குறிக்கப்பட்ட குழிக்குள்ள தள்ளிவிடும். அதை தள்ளும் போது இந்த யானை குட்டியை ரொம்ப சங்கடம், என்னை இப்படி தள்ளிவிட்டதே, என்னுடைய தாய் யானை இப்படி செய்து விட்டதே. ஆனால் அந்த யானையை பின்னாலே கீழே இறங்கி அந்த யானை குட்டியை மறுபடி வருவதற்கான வழியை தடத்தை உருவாக்கி அது முன்னாலே ஏறிவர். அது பின்னாலே இந்த யானை குட்டி மேலே ஏறிவர். பார்த்திருப்பீங்க, தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்நாள் போக போக அது கொஞ்சம் பெரிய குழிக்குள்ளே தள்ளி அதுக்கு கீழே ஒரு குழிக்குள்ள விழுந்தால் மீதோ வேடர்கள் வந்து இந்த யானையை பிடிப்பதற்காக போட்டு வைத்திருக்கக்கூடிய ரகசியமான குழிக்குள் விழுந்து விட்டால் அந்த குழியின் மேலே ஏறி வருவதற்கு
சொல்லுகிறது அந்த தாய் ஏழை யாவையானது. அதே போலதான் நம்முடைய ஆண்டவர் அநேக நேரங்கள்ல சில சின்ன சின்ன சோதனை, சின்ன சின்ன சோதனை, சின்ன சின்ன பிரச்சனை, சில நேரம் அதோட கொஞ்சம் பெரிய பெரிய பிரச்சனை, பதறக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு முன்னாலே கர்த்தர் கடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடு உங்களுக்கு முன்னாலே கடந்து போகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தடை வருவது உண்மை, தடை வர வேண்டியது அவசியம். பிள்ளைகளுடைய படிப்புக்கு பரீட்சை தேவை. பிள்ளைங்க நினைப்பாங்க எக்ஸாம் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னா பிரச்சனைக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எக்ஸாம் தேவை. அப்போ நாம் இந்த நெருக்கம் அதிகரிக்கும் போது, பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வழியை கர்த்தருக்கு கையில் ஒப்படைச்சிடும். ஆண்டவரே உம்முடைய பிளான் என்ன? அதான் தாவீது சொல்கிறார், உம்முடைய இந்த ஒரு சமூகத்தை சார்ந்து விட்டேன், நீர் தான் என்னுடைய பொறுப்பையா. தாவீதுடைய ஒவ்வொரு பகுதியிலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்திலும் முழுமையாக கர்த்தரையே நம்பி இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் மனுஷனை நம்பேன், கர்த்தரை நம்பி இருக்கிறேன். பிரபுக்களையும் ரட்சிகத்திராணி இல்லாத மன்பத்தை நான் நம்புவது இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான், தைரியமா கர்த்தரை துதிக்கிறார். 16ஆம் சங்கத்தில் படிக்கிறோம், இதோ கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பாகத்தில் இருக்கிறவனே நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம், கர்த்தரை மையப்படுத்துவோம். எப்பொழுது கர்த்தர் தேவனை உன்னோடு அவர் கூட உண்டு, அவர் உன்னோடு கூட உன்னை நடத்தி கொண்டிருக்கிறார், உன்னை வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவன். ஒரு ஐயோ இப்படிப்பட்ட நெருக்கத்தை ஆக்கி விட்டாரே ஆண்டவர், எவ்வளவு உண்மையா ஜெபிக்கிறேன், எவ்வளவு உண்மையா கர்த்தரை கொடுக்கிறேன், எவ்வளவு உண்மையா ஊழியம் செய்கிறேன், எவ்வளவு உண்மையா ஆண்டவருடைய பாதையில் நடக்கிறேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட நெருக்கம்? பதறாது, நன்மைக்கு வாங்க கர்த்தர் மாற்றுகிற தேவன், கண்டை காணாதபடி விட்டு விடுகிற தேவன் அல்ல. தேவனுக்கு பெரிய ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவிக்கும் நாட்களிலே எத்தனையோ குருடர்களுக்கு பார்வை அளித்தார், குஷ்டரோகிகளை சுகமாக்கினார், குற்றங்கள் நடந்தார்கள். இன்னும் இதோ மரித்தோர் உயிரோடு எழுப்பினார்கள். இதெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில சில காரியம் நடக்க, சில காரியம் நடக்காது போல் இருக்கும். பதறக்கூடாது, கர்த்தரை மட்டும் நான் நம்பிக்கையாக சார்ந்திருப்போம். கர்த்தருக்கு நம்முடைய வழியை கர்த்தர் ஒப்புவிப்போம். அடுத்தபடியாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருந்த சங்கீதங்களின் புஸ்தகம் அது 5ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க. நமக்கு காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர், நம்ம காரியத்தை வாய்க்கப்படி கொடுக்கிறது கர்த்தர். ஆகையினால நம்முடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல இருக்கணும், மனுஷன் மேல வைக்க கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த நாள் காலங்களில் நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு உதாரணமாக ஒரு முக்கியமான ஒரு பகுதியை உங்களுக்கு கொண்டு மார்க்க சுவிசேஷம் அதனுடைய 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதிலே ஒரு வாசியங்கள் 46வது வசனத்தின் சில வசனம் வாசிப்போம். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். மார்க் 10:46 வசனம். சரி வாசிங்க. அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பத்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். இப்போ இந்த குருடனை பற்றியான சம்பவம் நம்ம வாசிக்க கேட்டோம். பொதுவாக சில காரியம் மட்டும் சொல்லி விடுகிறேன், கவனிப்போம். இந்த குருடன் பிறவியில் இருந்தே குருடனாயிருக்கிறான், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான், அவ்விதமான சூழ்நிலையில் இருக்கிற. இனிமேல் அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. நாம் உயிரிதோ கண் திறக்கப்பட்டு மற்ற மக்களை போல இந்த பூமியை பார்ப்போம்,
மரங்களை பார்ப்போம், உலகத்திலே 4 வேலை செய்ய நன்றா நாம் இருப்போம், அவருக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனால் அவனுடைய உள்ளத்துல எப்போதும் வேதனையின் மேல் வேதனை, எதிர்பார்க்க முடியாத இயேசு அந்த வழியை வருகிற அவன் அறிகிறான். அவனுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் திடீர்னு உருவாகிறது, இயேசு விதமான அற்புதங்கள் செய்கிற தேவனா இருக்கிறாரே, எனக்கு அற்புதம் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்குள் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நம்பிக்கையோட அவன் என்ன செய்கிறான், இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பி. எப்படி கூப்பிட்டான்? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் 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 என்று சத்தம் போட்டான். இந்த சத்தத்தை கேட்கிற மக்கள் நம்மை அதட்டுகிறார்கள், நீ சத்தம் போடாத என்று சொல்லி அவனை தடை பண்ணுகிறார்கள். இந்த இயேசு இவ்விதமா அற்புதங்களை செய்து கொண்டு போகும்போது அவருக்கு பின்னாலே 100கணக்கான 1000கணக்கான ஜனங்கள் மிகவும் முண்டி அடித்துக் கொண்டு அப்படி கூட்டமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில எத்தனையோ பேர் இதோ இயேசுவை கூப்பிடலாம், எத்தனையோ பேர் கூப்பிட்டு இருக்கலாம், எத்தனையோ பேர் சத்தமிட்டு இருக்கலாம், எத்தனையோ பேர் இதோ விடுதலைக்க வேண்டி கெஞ்சி இருக்கலாம், எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த மனிதர், இந்த குருடனாய் இந்த மனிதர் ஆண்டுடைய சமூகத்துக்கு முன்பாக தன்னை அர்ப்பணிக்கிறான். அவருடைய உள்ளத்தின் ஆளுக்கு ஒரு திட நம்பிக்கை என்ன, கர்த்தர் எனக்கு ஆண்டவராகிய இயேசு எனக்கு விடுதலை தருவார் ஒரு நம்பிக்கை, நல்ல ஒரு ஆழமான ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள உருவாகும். அவன் என்ன செய்கிறான், இதோ சத்தமிட்டு கொண்டிருக்கும் எல்லாரும் வந்து தடை பண்ணுகிறார்கள். அவன் தடை பண்ணும் போது அவன் திரும்ப அதிகமாய் கூப்பிட ஆரம்பிக்கிறான். நம்ம வாழ்க்கையில தான் ரொம்ப முக்கியமான காரியம். பல நெருக்கம், வேதனை, பிரச்சனைகளுக்குள்ளே நம்ம அகப்படும் போது பலர் வந்து நம்ம பரியசிப்பார்கள், நிந்திப்பார்கள், பல விதமா நமக்கு எதிரடையான கிரியைகளை செய்வார்கள். நாம் பதறக்கூடாது. நாம் எவ்வளவு அதிகமா தேவ சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், எவ்வளவு அதிகமா ஆண்டவருக்காக வேண்டி வைராக்கியமா வாழுகிறோம், இந்த தடைகள் நமக்கு நேராக எழும்ப 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 அதிகமாய் நாம் வைராக்கியம் உண்டு ஆண்டவர் சொன்ன ஆண்டவருக்காக வேண்டி நாம் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கவும் ஆண்டவருடைய சத்தத்தை கீழ்ப்படியவும் செயல்படவும் ஆரம்பிக்க வேண்டும். அவன் என்ன செய்கிறான், இந்த மக்களுடைய தடையை கண்டு ஒன்றாம் சத்தத்தை குறைக்கவில்லை, இன்னும் அதிகமாக அவன் கூப்பிட ஆரம்பித்தான். நம்முடைய வாழ்க்கையிலே நெருக்கம் அதிகரிக்கிறது, மற்றவர்களால் பல பிரச்சனையும் நெருக்கமும் தடைகளும் உருவாகிறது, பல போராட்டங்களுடைய வாழ்க்கை எழுப்புகிறது என்று நம்முடைய சத்தத்தை குறைக்க கூடாது, கர்த்தரை துதிக்கிற துதியை குறைக்க கூடாது, தேவனை கூப்பிடுகிற அனுபவத்தை குறைக்க கூடாது. நாம் அதிகமாக கர்த்தரை இறக்க செய்யணும். கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையில உறுதியா இருந்து விசுவாசத்தை இன்னும் அதிகமா பெருக பண்ண வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துவோமா? ஆமென், 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 ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சில நிந்தனைகளையும் வேதனையான வார்த்தைகளையும் கேட்ட உடனே ஜெபம் நின்று விடுகிறது, ஆண்டவரை கூப்பிடுகிற அனுபவம் நின்று விடுகிறது, ஆராய்க்கிற ஆராதை குறைந்து விடுகிறது, குடும்ப ஜெபம் பின்னாலே கணிந்து விடுகிறது. அப்படிப்பட்ட நிலை இருக்கவே கூடாது. சோதனையா, மற்றவருடைய பல தடைகள் எழுப்புகிறதா, பல பிரச்சனைகள் உருவாகிறதா, உடனே அவன் என்ன செய்கிறான், அதிகமாய் கூப்பிட ஆரம்பித்தான், அதிகமாய் சத்தமிட ஆரம்பித்தான், அதிகமா ஆண்டவரை கூப்பிட ஆரம்பித்து அங்கு வரும்போது இயேசு அங்கே நின்றார். இயேசு அந்த கூட வந்த சிஷ்யனை சொல்கிறார், அந்த அவனை அழைத்து கொண்டு வாருங்க. எத்தனையோ பேர் கூப்பிட்டுப்பாங்களே அந்த கூட்டத்துல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்காக வேளையிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சமூகத்தில் அவர் நோக்கி நான் கூப்பிடும்படி அவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய இதயத்தின் ஆழத்திலே ஒரு விசுவாசம் இருக்கிறது. என்ன, என் தேவன் எனக்கு ஜெயம் தருவார், எனக்கு விடுதலை தருவார், என்னுடைய கண்கள் ஆன்மீக கண்கள் திறக்கப்படும், என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் நான் உயிர் பெற்று எழும்புவேன், நான் மறுபடியும் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன், இழந்து போன நன்மை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கையில் இழந்து போன குருடு மறுபடியும் திரும்பி பார்வையடையும் பாக்கியம் கிடைக்கும் என்று முழுமையாக விசுவாசித்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தின் ஆழத்தை மறுபடியும் புதிதாக மாற்றுவோம், ஒன்று கூட நாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். தேவ பிள்ளையை தடைகளும் சோதனைகளை சூழ்நிலை கண்டு நாம் பின்தங்கி பின்னடைந்து போக தேவன் விரும்பவில்லை. ஒரு ஸ்டெப் கூட முன்னாலே கடந்து வந்து தேவனை கூப்பிட ஆரம்பிப்போம், அதிகமா ஜெபிக்க ஆரம்பிப்போம். தானியேலுக்கு பயங்கரமான தடை ஜெபத்துக்கு வருகிறது, ஆராதனைக்கு வருகிறது. ஐயோ ஜெபிக்க கூடவே கூடாது என்று ராஜ கட்டளை வரும்போது எப்பொழுது ஜெபிக்கிறது அதிகரிக்க பண்ணுகிறார். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? ஆண்டவரை மேம்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள்
கால வேளையில ஆண்டு சமத்துல வந்த தேவ பிள்ளையை நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். கர்த்தர் மேல முழுமையான நம்பிக்கை கொள்வோம். கர்த்தர்ல மனமகிழ்ச்சியாக இருப்போம். அந்த அருமையான குருடன் எத்தனை தடை வந்த போதும் அவன் தன்னுடைய சத்தத்தை குறைக்கல. இதுவும் அவன் எப்படியாவது விருப்பம் என்று இயேசு கேட்கிறான். உன் விருப்பம் என்று வாசிங்க. 51வது வசனம் வாசிப்போம். வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, என்ன எல்லாம் சோர்ந்து போனீங்களா? வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் என்ன சொல்றான்? வாசிங்க. ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அல்லேலூயா. விருப்பத்தை வெளிப்படுத்துகிறான். அவனுடைய விருப்பத்தை இயேசுவிடத்துல சொல்லுகிறான். எத்தனையோ இடத்தை எதெல்லாம் சொல்லி இருப்பான் எவ்வளவோ காலமாக. ஆனா இப்ப இயேசு நேரடியாக வந்து அவனை அழைத்து இதோ அவர் பக்கமாக நிறுத்தி கொண்டு இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் இருதயத்தின் விருப்பம் என்ன? அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. தேவ பிள்ளை, இந்த நாள் கால வேளையிலே சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். அது நம்மளுக்கு கேட்கிற ஒரு கேள்வி, நாம் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிறீர்களான அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இதுவரை ஜெபித்த ஜெபத்துக்கு என்ன பதில் வரவில்லையோ, என்னுடைய வேண்டுதலுக்கு என்ன ஜெயம் கிடைக்கவில்லையோ, என்னுடைய கண்ணீருக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை காண முடியவில்லையோ, தேவனுடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக ஒன்று கூட அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, நம்முடைய வழியை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய நம்பிக்கையை பெருக்கி, நம்முடைய விசுவாசத்தை ஒன்று கூட புதிதாக்கி ஆண்டவர் சொன்ன அர்ப்பணிப்போம். நமக்காக வேண்டி செயல்படுகிற கர்த்தர் இந்த நாள் கால வேளையிலே நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை விதமான தடைகள் வந்த போதும் அந்த அருமையான குருடன் அவனுடைய கூப்பிடுதலை நிறுத்தவில்லை. அந்த கூப்பிடுதல் அதிகரிக்கப்படுகிறார். இந்த நாள் கால வேளையில் இதுவரை ஜெபித்த ஜெபம் அல்ல, இன்னைக்கு இந்த கால ஒன்று கூட அவருடைய கர்த்தருடைய வழி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைப்போம். நம் கர்த்தருடைய சொந்த மனவெற்றி பெருக பண்ணுவோம். நம்முடைய முறமறுப்பு, அவிசுவாசமான எண்ணங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லா சோபங்கள், அவைகள் எல்லாத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே அப்புறப்படுத்திக் கொண்டு, ஆண்டவரே இந்த நாள் கால வேளையிலே என்னை ஒன்றுவிட புதிதாக்குவீராக. அந்த சங்கீதத்தில் நாம் படிக்கும் போது கர்த்தரில் நீ மனம் மகிழ்ச்சியாக, எப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாக, எந்த சூழ்நிலை இருந்தால், எந்த நெருக்கம் வந்தால் நம்முடைய வழியை கர்த்தருடைய கையில் ஒப்புப்படுத்திக் கொண்டு மனமகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற காலை நேரம் எழுந்து அதிகமாக தேவனோடு கூட நெருங்கி நீங்கள் உறவாடி அவருடைய கிருபையை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நான் காலையில் நம்முடைய கடமை கடந்து போகும்போது, நம்முடைய தொழிலில் ஈடுபடும் போது, நம்முடைய பணிக்காக கடந்து போகும்போது, யாத்திரைக்காக கடந்து போகும்போது 2 நிமிஷம் நின்று ஜெபித்து நம்ம வழியை கர்த்தருடைய கையில அர்ப்பணிக்கணும். அது மட்டுமல்ல, நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகவே இருக்கட்டும். அந்த குருடனுடைய நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் இயேசு எனக்கு ஜெயம் தருவோம், இயேசு என்னை விடுவிப்பா, எந்த தடை வந்தால் நான் விடுவதில்லை. தடைகளை உடைத்தறிந்து அதிகமாக சத்தமிட்டு ஆண்டு இயேசுவை கூப்பிட ஆரம்பித்தான். இயேசு பக்கமாக வந்து நின்று அவனை அழைத்து, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். இந்த நாள் கால வேளையிலே என் ஆண்டவர் இயேசு உங்களோடு கேட்கிற ஒரு கேள்வி, மகனே மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிரியமில்லாத அவிசுவாசமான எண்ணங்களை அப்புறப்படுத்துவோம், அவநம்பிக்கைகளை அப்புறப்படுத்துவோம். இதோ தேவனுடைய பிரியமில்லாத எண்ணங்கள் சிந்தனைகளை அப்புறப்படுத்துவோம். நாம் கர்த்தரில் மனமகிழ்ச்சியோடு அந்த வழியை கர்த்தரை ஒப்புவித்து அவர் சமூகத்திலே அவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தரை எல்லாரும் அப்படியே நாங்கள் எழுப்புவோம். நம்முடைய வேண்டுதலை கேட்கிற கர்த்தர், இந்த குருடனுடைய வேண்டுதலை கேட்ட கர்த்தர், இந்த அருமையானது காலங்களிலே நம்முடைய வேண்டுதலை கேட்கிற தேவன் நம்முடைய மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து கர்த்தரை மையப்படுத்துவோம். ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒரு சிலர் கரமடித்து மார்போடு
தான் ஏற்று கரங்களை எடுத்து தேவனை ஆசிப்போம். பரலோகத்தின் தேவன் அவருடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். தேவ சமூகம் எப்பொழுது நீ மனமகிழ்ச்சியா இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தரிலே உன்னுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பதறாதே, தடைகளை கண்டு பதறாதே. அந்த குருடன் தடைகளை கண்டு பதறி போகல. அவன் அதிகமாக இருந்து கூப்பிட ஆரம்பித்தான். அவனுடைய விருப்பத்தை ஏற்று கேட்டான். கண்களை மூடுங்கம்மா, எல்லா கண்களை மூடுங்க. பிள்ளைகள், பெரியவர்கள், ஆண்டவர் சொந்த கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவரை வாழ்க்கையிலே உனக்கு பிரியமில்லாத பாதைகள் ஒன்றுமே வேண்டாம். உனக்கு பிரியமான பாதையை நடக்கும் ஆண்டவரை கேட்போம். நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிப்போம். கர்த்தரிலே எப்பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருப்போம். எப்பொழுதும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருப்போம். எப்பொழுதும் தேவன் சந்தோஷமாக இருப்போம். கர்த்தர் இதுவரை நடத்தின பாதை எத்தனை ஆபத்தில், எத்தனை மரண கண்டியில, எத்தனை வேதனை மத்தியில, எத்தனை உபத்திரத்தின் மத்தியில நீ அழிந்து போகாதபடி ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல இப்படி நடத்தினாரே. அந்த தேவனுடைய சமூகத்திலே அவருடைய பார்வையில நீ மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சகோதரா, சகோதரி, அருமையான தாயே, சிறப்பிலே வாலிப பிள்ளைகளை ஏச பார்க்கும் என்பதா நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பலவிதமான தடைகள் எழுப்போம். உலக வாழ்க்கையில் எத்தனையோ தடைகள் எழுப்போம். தடைகளை கண்டு தளர்ந்து போகாது, முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்காது, அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காது. உன் வழி கர்த்தருக்கு ஒப்புவி. அமர்ந்திரு கர்த்தருடைய பாதத்தில். அவருடைய காரியத்தை வாய்க்கப்படி தருவார். உன் தேவை அவர் சந்திப்பார். ஒரு இடத்தில் இயேசு கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு இந்த நாள் காலை உங்களோடு கேட்க ஒரு கேள்வி. மகனே, மகன், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ தடையை கண்டு பதறாய். புருஷனால் வருகிற தடை, பிள்ளைகளால் வருகிற தடை, மற்றவர்களால் வருகிற தடை. ஓ, இப்படி நீ ஜெபிக்கணுமா, இப்படி கூட்டத்துக்கு போகணுமா, இப்படி எல்லாம் இருக்கணுமா, நீ விதமாக இருந்து உனக்கு என்ன பிரயோஜனம் என்று மற்ற உன்னை அதட்டலாம், உன்னை பரிகசிக்கலாம், உன்னை நிந்திக்கலாம், உன்னை வேதனைப்படுத்தலாம், உன்னை தடை பண்ணலாம். இன்னும் அதிகம் ஆண்டவரை கூப்பிடு, அதிகம் ஆண்டவரை கூப்பிடு, சத்தவத்தை கூப்பிடு. ஆண்டவரோட கிட்ட நெருங்க. உன் வாழ்க்கையை ஒரு அற்புதம் செய்ய போகிறோம். இப்போது உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னோட அவர் கேட்கிற ஒரு கேள்வி என்ன? ஓ மகனே, மகளே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கையற்ற சூழ்நிலைதான். இந்த வயோதிக நாட்கள் இருக்கிற கண்கள் குருடு திரட்டுமாயிருள்ள ஒரு அவநம்பிக்கை இருக்கலாம். ஆனா இயேசு பக்கத்தில் வந்த போது அப்படி அவிசுவாசத்தை அவன் அப்புறப்படுத்திக் கொண்டு விசுவாசத்தோடு கேட்கிறான். இயேசு சொல்லுகிறான், நீ விசுவாசத்தோடு போ, உன் கண்கள் திறக்கப்பட்டது, சந்தோஷமாக போ, உன் விசுவாசத்தின் ஆக கிடந்து அது சந்தோஷப்பட்டு அனுப்பினான். இந்த நாட்காலம் உன் விசுவாசத்தை காண்கிற தேவ, உன் இருதயத்தின் எண்ணங்களை பார்க்கிற தேவ, உன் வழியை பார்க்கிற தேவ, உன் நம்பிக்கையை பார்க்கிற தேவ. ஓ ஹல்லேலூயா! வாழ்க்கையில பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உன் வேண்டுதலை அவர் நிறைவேற்றுகிறார். உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற கர்த்தர் உன் மத்தியில் ஒரு உலாவிக் கொண்டிருக்கிறார். படிக்க முடியவில்லை, நான் என்ன செய்வேன்? எக்ஸாம் நேரம் இவ்வளவு கஷ்டமா? அதனால அருமையான வாலிபர்களே, நீ பதறாத. உன்னுடைய படிப்பை கர்த்தருடைய கையில் ஒப்புவிடு. உன் வழியை கர்த்தருடைய கையில் ஒப்புவிடு. உன் தொழிலை உன் கையில் கர்த்தருடைய கையில் ஒப்புவிடு. உன் குடும்ப வாழ்க்கை கர்த்தருடைய கையில் ஒப்புவிடு. அந்த அருமையான குருடன் என் காரியத்தை கர்த்தருடைய கையில் அர்ப்பணிச்சுட்டான். நீர் பார்த்தீங்கப்பா, நீர் தான் உண்டு. நீருக்கு விடுதலை தந்தோன்னு நாம விட மாட்டேன். ஹல்லேலூயா! உங்கள் வழியை கர்த்தருடைய கையில் ஒப்புக்கொடுங்க. உங்கள் காரியங்களை கர்த்தருடைய கையில் ஒப்புக்கொடுங்க. நீங்க எல்லா கையில ஒன்றே செய்ய முடியாது. சுயபுத்தி மேல் சாயாதே, சுயபுத்தி மேல் சாயாதே, சுயபுத்தி மேல் சாயாதே. அந்த அருமையான குருடன் சுயபுத்தி மேல் சார்ந்திருப்பான் என்றால் அவருடைய குருடன் நீங்கி இருக்க முடியாது. தேவ திட்டத்துக்கு பிளானுக்கு ஒப்பு கொடுக்கிறான். தடைகளை கண்டு அவன் அஞ்சு போகவில்லை, பயந்து போகவில்லை. இன்றைக்கு எனக்கு இப்படிதான பிரச்சனை,
இன்றைக்கு இப்படிதான் நெருக்கம், இன்றைக்கு இப்படிதான் இனி இருக்குமோ என்றெல்லாம் நீ மட்டுப்படுத்தாதே. உன் அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். எத்தனை ஆயிரக்கணக்கான குருடர்கள் இன்றைக்கு இருந்தார்கள். அவர்கள் மத்தியில் இந்த ஒரு குருடனை குறித்து விசேஷமா சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவருடைய தடைகளை அவன் அகற்றி தட்டிக் கொண்டு அதிகமாக இயேசுவை கூப்பிட்டான். இந்த நாள் பகல்களில் உனக்கு எதிராக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக, குடும்ப வாழ்க்கைக்கு எதிராக, தொழிலுக்கு எதிராக, படிப்புக்கு எதிராக பல தடைகள் எழுந்துகிறதோ அவைகளை கண்டு நீ பதறாதே. உன் வழியை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்துக் கொண்டு கர்த்தருடைய மன மகிழ்ச்சியாக இரு. அவர் வேண்டுதலை நிறைவேற்றுவா, ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவா. குருடனுடைய விருப்பத்தை அறிந்த இயேசு உன் விசுவாசத்தினுடைய ஆறுகடல் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். கண் திறக்கப்பட்டது. இந்த நாள் கால வேளையிலும் நம்முடைய இருதயத்தின் விசிலோ விருப்பத்தை காண்கிற தேவன் நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் பதில் தரப்போகிறார். இறங்களை தட்டி எல்லாருக்கும் சோதரிப்போம், எல்லாருக்கும் சோதரிப்போம், வார்த்தைகளுக்காக சோதரிப்போம், நம்முடைய ஜீவிக்கிறோடைய சோதரிப்போம், சோதரிப்போம். இந்த ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் தான் தொடர்ந்து பொறுப்படுத்த மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். மகா பிரசித்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, சற்று நேரம் பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தின் மகத்துவங்களை தியானிக்க பரலோகத்தின் இருந்த பெரிதான கிருபைகளுக்கு நன்றியுள்ள தொடர்ந்து ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் சமூக மனமகிழ்ச்சியாக இருக்க எங்களோட போதித்தீர ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு பவிசோதமான எண்ணங்களுக்குள் வரக்கூடாது. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் மனமகிழ்ச்சியாக கிருபைத்தார். அது மட்டுமல்ல கர்த்தாவே, எங்கள் வழியை உங்களுடைய கருத்தில் எங்களை அர்ப்பணித்து ஒப்புவித்து உங்களுடைய சித்தத்தின் வழி நாங்கள் நடக்க இந்த கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அது மட்டுமல்ல எங்களுடைய நம்பிக்கையெல்லாம் நீராக தான் இருக்க வேண்டும். நீரே என்னுடைய நம்பிக்கையா இருக்கு. தாவீது சொல்கிற நீரே என்னுடைய நம்பிக்கை என்று சொன்னது போல அந்த அருமையான குருடன் உண்மையே நம்பி எத்தனை தடைகள் வந்த போதும் தடைகளை மீறி இயேசுவை நோய் கூப்பிட்டு விடுதலை பெற்றுக் கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில தடைகளை கண்டு அஞ்சு போக, பின்னடைந்து போக, முறுமுறுக்க, ஐயோ என்று சொன்னார்கள் தளர்ந்து சோர்ந்து போக வேண்டாம். ஆண்டவரே, எங்களை அழைத்தது உண்மை உள்ளது, எங்களை தெரிந்து கொண்டது உண்மை உள்ளது. நீ ஒருமுறை கைவிடுகிறது அல்ல. கூடிய இந்த யாவரையும் தொடர்ந்து ஆசை கேட்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பிரயோஜனமா இருக்கட்டும். சமாதானம் தொடுப்பில் அனுப்புங்க. அவர்களுடைய தொழிலை ஆசிரியங்க, குடும்ப வாழ்க்கை ஆசிரியங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசிரியங்க, அவர்களுடைய படிப்பை ஆசிரியங்க. என்னென்ன தேவைகளுக்காக ஜபிக்கிறாங்களோ அந்தந்த காரியங்கள் அற்புதங்களை கட்டளையிடுகிறாங்க. பிள்ளைகளுடைய இருதயத்தின் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார். அப்படி நீ செய்ய போறபடி நான் ஸ்தோத்திரம். என்னை தாழ்த்தி கருத்து ஓட்டு விடுகிறோம். பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் நம் அனைவரோடு கிறிஸ்துவுடைய வருகை மட்டும் சதா காலமே தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தான் என்னை தூக்கி